லினக்ஸ் பற்றி நான் சில விஷயங்கள் பேசணும். ஓகே, இப்போது லினக்ஸில் 2 விஷயத்தை நான் ஃபவுண்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் லேர்ன் பண்ணும்போது லைக் இது வந்து நார்மலான விஷயந்தான், பட் இது ஒரு நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலாக லினக்ஸில். இதை வந்து எப்படி கிளியராக பேசுறதுன்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லாமல் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில். பட் இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த ஆர்ச் லினக்ஸ்க்கும் டெபியன் பேஸ்ட் லினக்ஸ்க்குமே 2 வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது டெபியன் சொல்லும் போது அது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டான ஒரு விஷயம்னு சொல்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. இதே ஒரு ஃப்ளேவர்டு வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ் நம்ம சொல்கிறோமோ, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளேவர்டு வெர்ஷன்ஸ் லினக்ஸ்னு சொல்லும்போது ஐ கேன் கம்பேர் வித் உபுண்டு. இப்போ உபுண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்குமே ஒவ்வொரு வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ் விட்டுட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24.4 வந்தது, 25.10 வந்தது, இப்போ 26 வந்துடுச்சு. ஸோ 26 சம்திங் வந்துடுச்சு. ஸோ இது வந்து எல்டிஎஸ்க்கு தான் 5 வருஷம் சப்போர்ட் கொடுக்குறான். ப்ரீமியம் வந்து அடுத்த 10 இயர்ஸ்க்கு சப்போர்ட் தரேன்னு சொல்லியிருக்கான். இவன் தான் லினக்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருந்தாலுமே இந்த அப்டேட் வெர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அதே விஷயத்தை ஆர்ச் பேஸ் லினக்ஸ்க்கு நான் போகிறேன். இந்த ஆர்ச் பேஸ் லினக்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு வார்த்தை தான் ஒரு கமெண்ட் லைன் ஒரு கர்னலுடைய இதுவை நான் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அந்த கர்னல் வந்து என்னுடைய இது சப்போர்ட் பண்ண போகுது. என்ன ரெக்வயர்டு இப்போ என்னுடைய ரெக்வயர்டு இப்போ எனக்கு ஜியோஐ ரெக்வயர்டாக இருந்தால் அந்த ஜியோவில் வந்து ஜினோம் யூஸ் பண்ணலாம், ஹையர்லேண்ட் யூஸ் பண்ணலாம், கேடி பிளாஸ்மா யூஸ் பண்ணலாம், வேலேண்ட் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஜியோஐஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போது இதே நம்ம லினக்ஸ் கர்னல், இப்போ லினக்ஸ் கர்னலில் பார்த்துக்கும்போது இப்போ ஆர்ச்சின்னு எடுக்கும்போது சூடோ பேக்மேன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேக்மேன்ன்றது ஒரு சிங்கிள் பேக்கேஜ் மேனேஜர். இந்த பேக்கேஜ் மேனேஜருடைய நம்ம சிங்கை வச்சு டோட்டலாக ஒரே ஆர்ச் லினக்ஸ் பேஸ்லேருந்து நம்ம மொத்தமாகவே நோட் பண்ணிக்கலாம் எல்லா விஷயத்துமே. ஸோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டெப்த் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் இன்னுமே நமக்கு டீட்டெயிலைசேஷன் கிடைக்கும். லைக் எல்லா சிஸ்டமுமே நமக்கு கஸ்டமைசபிள் தான். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா யூனிக்ஸ் பேஸ்ட் தான் வந்து லினக்ஸ் நம்ம சொல்கிறோம், பட் ஆனால் அது எந்தளவுக்கு கஸ்டமைசேஷன் பண்ண முடியுது நம்மளால். லைக் டெபியனுமே எடுத்துகிட்டு அதே ஃபார்மேட் தான். டெபியன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெபியன் பேஸ் தான் வந்து பெட்டர் ஆப்ஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஈவன் இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா அதான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா டெபியனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு காலி லினக்ஸ் இருக்குது, இப்போ பேரட்டோயஸ் இருக்குது. இந்த எல்லாமே வந்து டெபியன் பேஸ்ட் தான். இதே ஆர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் ஆர்ச் இருக்குது. பிளாக் ஆர்ச்னால் வந்து இல்லைன்னு சொல்லலை, பட் எத்தனை பேர் யூஸ் பண்ண போகிறாங்கன்றதே எனக்கு டவுட் தான். இதே வந்து ஒரு காலிக்கு வந்து ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லினக்ஸாகவும் இருக்கலாம். இது அதே விஷயம் வந்து ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து காலி இஸ் கோயிங் டு பி பேரடோஸஸ்க்குமே பர்சனல் லினக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் லினக்ஸ்க்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால் டூல்ஸாக வரது தான் நமக்கு வந்து கொடுக்குறோம், ஃபீச்சர்ஸாகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸு இந்த விஷயம்லாம் வந்து லைக் டெபியன் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு வாஸ்தான ஏரியா. அந்த டெபியனை நம்ம கேட்ச் பண்ணனாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இது லைக் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா டெபியனில் கேட்டிங்கன்னா ஃப்ளாட் பேக் இருக்குது, டெபியன் இருக்குது, லைக் டெபியன் பேக்கேஜஸ் இருக்குது, ஸ்னாப் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ நிறைய பேக்கேஜஸ் இருக்குது டெபியன்ஸில். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஸ்டெபிளைஸான ஒரு ஓஎஸ் இருந்ததுன்னா அது ரொம்ப பெட்டர் ஓஎஸ்னும் போது லினக்ஸ். ஸோ இதுதான் ஒரு ஓஎஸை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். லைக் இது மாதிரி இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் டே பை டே வந்து ஒவ்வொன்றுத்தையும் நான் லேர்ன் பண்ண இந்த சேனலில் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் உங்களுக்கு என்ன மாதிரி பேஸ்டு லினக்ஸ்க்கு லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து என்னோடய சிஸ்டத்தில் நான் ஒர்க் பண்ண விஷயத்தில் இருந்து அது மேட்ச் ஆச்சுன்னா பண்ணுறேன். அண்ட் பை நான் ஒரு சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு லினக்ஸ் எந்தூசியாஸ்டாகவும் இருக்கேன். ஸோ லினக்ஸில் பாஸ்ட் 3 to 4 இயர்ஸாக அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வித் ஜினோம், கேடி பிளாஸ்மா, மல்டிபிள் திங்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் இட். இப்போ நான் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுக்குமே நான் உங்களுக்கு காமெண்ட்ஸ்லேயும் டீட்டெயில்ஸும் ஃபர்தரையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு லீவ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸு. தட்ஸ் இட்.